Good morning to all. This is Dr. Sumati, HOD of ECE department. Our department is established in the year 1991. We have ME Communication System program also, and our department is recognized as a research center. So PhD scholars are doing PhD, and our UG Electronics and Communication Engineering, and we have 180 intake. And our department is most wanted and emerging department. Because totally today's world is without electronics we are not serving in the world. So electronic students are they are having most option for job opportunity in electronics industry as well as computer software industry also. So we are producing the students graduates in the knowledge of computer science as well as electronics and communication also. They have wide opportunities in electronics industry and as well as computer science and robotics and artificial intelligence in all the areas. So in our department consistently we are producing 90% placement and they are doing higher studies in abroad. So like taking MS, MBA, and they are having very good position they are occupying. Alumni are so they are very rich in the position and they are very good in government sectors as well as private public sectors. And I can say that our department is very proud and the students having very good opportunities and the eligibility to join EC department is of course maths, physics, chemistry. So this subject is very important and our department is very emerging and very good for the future and we are inviting all the students for joining the Adiyaman College of Engineering and EC department. Thank you. Okay, என்னோட பேர் சுகந்த் எஸ்என். நான் EC டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா IoT எனேபிள் பயோமெட்ரிக் அண்ட் OTP பேஸ் ஸ்மார்ட் வாலெட் சிஸ்டம். இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஒர்க்கிங் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இதுதான் மெயின் CPU-ஆக இருக்கும். இதோட வந்து ESP32. இது நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பவர் எஃபிஷியன்சி மற்றும் அதோட ரியலிட்டிக்காக நாங்கள் ESP32 யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற பேசிக்கான வாலெட் செக்யூரிட்டி எல்லாமே வந்து வெறும் OTP இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்கும். இது ரெண்டுமே எனேபிள் பண்ணுறது எங்களோட ஐடியாலஜி. அதுவும் இந்த OTP எப்படி இருக்குன்னா ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு டைமுமே நீங்கள் ஒவ்வொரு டைம் எனேபிள் பண்ணும்போது ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிற OTP எப்படி வரும்னா கிளியர் API மூலியமா நமக்கு அப்ளிகேஷன் வரும். இதுதான் அந்த அப்ளிகேஷனோட போர்ட்டல். இது எங்களோட யூசர் ஐடி, லாகின் ஐடி. இந்த ஐடி மூலியமா நம்மளோட ஃபோன் எஸ்எம்எஸ்க்கு ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் OTP எந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வழிவிட்டு இந்த மெசேஜிங் ஓவர் மூலியமா நமக்கு ஒவ்வொரு டைமுமே நம்மளோட ஃபோன் எஸ்எம்எஸ்க்கு ரேண்டமா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்படியே அப்ளிகேட் பண்ணி கட்டுறேன். இப்போ இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லோட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷ் கொடுத்துட்டு இப்போ நமக்கு இங்கே என்ரோல் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் இப்போ கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 to 3 வந்து யூசர் ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் என்ரோல் ஆயிடுச்சு சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்ன்றது இப்போ நம்ம பேஷ் கொடுத்து ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம பிளேஸ் பண்றோம் சார். இன்கேஸ் ஃபால்ஸான மேட்ச் இருந்தால் நாட் மேட்ச் வந்துடும். இது கரெக்டா முப்பது பார்த்தா சொல்லுது. சார் டபுள் OTP வெரிஃபிகேஷன். ஒன்ஸ் வெறும் OTP வச்சு மட்டுமே செக்யூரிட்டி வந்து லாக் பண்ணாம ஃபிங்கர் பிரிண்ட் பிளஸ் OTP
அதுவும் இல்லாம அந்த ஓடிபி ரேண்டமா இருக்கிறதுனால நம்மளால வந்து செக்யூர்டா அந்த வாலெட்டை வச்சுக்க முடியும். இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். நிறைய வந்து எப்படி நம்பர் வச்சு ஏமாத்திடுறாங்க. அது போக நமக்கு இன்னும் செக்யூரிட்டி எதுக்கு இருக்கலாம்னு ஆமா எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. இதோட மெயின் கான்செப்ட் என்ன, இப்போ வந்து ஆக்சிடென்ட் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஓகே ஆக்சிடென்ட் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போனுக்கு, அதாவது நம்மளோட ரிலேட்டிவ்க்கோ இல்ல எமர்ஜென்சி சர்வீஸ் பார்க்கறதுக்கு 108 and 100 இந்த நம்பர்ஸ்க்குலாம் ஓடிபி சென்ட் பண்ற மாதிரி நாங்க செட் பண்ணிருக்கோம் சார். இது எக்ஸாக்டா லொகேஷன் எப்படி எடுக்கணும்னா ஜிஎஸ்எம் மொடியில வச்சு இதால வந்து லொகேஷன் எடுக்க முடியும். எக்ஸாக்டா கரெக்டான அந்த லொகேஷன்ஸ் வந்து எடுத்துருவாங்க சார். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே, இது ஆக்சிலோமீட்டர், இந்த கைரோஸ்கோப் சார். இது வந்து வைப்ரேஷன் சென்சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வண்டி எங்கேயாச்சும் கீழே விழுந்துருச்சுன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணணும்னா இந்த வைப்ரேஷன் சென்சார் மூலமா நாங்கள் டிடெக்ட் பண்ணுவோம். இது வந்து இந்த MPU 6050 வந்து பொசிஷனை மெஷர் பண்றதுக்காக சார். எந்த அளவு இப்போ வந்து நம்ம நார்மலா ஹெல்மெட் மட்டும் போட்டுட்டு இருக்கோம், இது அது ஸ்டேபிளான பொசிஷன். சடனா வந்து கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் கீழே விழுவோம் பாத்தீங்களா, அந்த ஆக்சிலரி பொசிஷனை வந்து டிடெக்ட் பண்ணி அது மூலியமா நமக்கு வந்து ஆக்சிடென்ட் டிடெக்ட் ஆயிருக்குன்னு வந்துடும் சார். இது இந்த SMS 800A மூலியமா நம்மளோட போனுக்கு SMS நம்ம சென்ட் பண்ணுவோம். இது வந்து 2G நெட்வொர்க்ல ஒர்க் ஆகும் சார். 2G நெட்வொர்க் ஏன் நாங்கள் ஒர்க் பண்றோம்னா ஈஸியா இருக்கும், ரிலையபிலிட்டி. அதுவும் இல்லாம நிறைய நெட்வொர்க் தேவைன்ற அவசியம் கிடையாது. ஈஸியான 2G நெட்வொர்க் ஏரியாலேயே வந்து நம்மளால வந்து SMS சென்ட் பண்ணுவோம். இதுதான் சார் இதோட கான்செப்ட். வீட்டுல எப்பயாச்சும் இந்த கேஸ் லீக்கேஜ் வரும்ல சார், அந்த கேஸ் லீக்கேஜை நாங்க இதை வச்சு டிடெக்ட் பண்ணிடுவோம். இது மூலியமா என்ன பண்ணோம்னா நமக்கு இதுல நாங்க இங்க எப்படி நாங்க ஓடிபி SMS யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்க SMS யூஸ் பண்ணுவோம் சார். இது SIM900A. இது வந்து 4G ஒர்க் ஆகும், 5G ஒர்க் ஆகும், பிளஸ் 2G ஒர்க் ஆகும் சார். இந்த ஆண்டனா மூலியமா நமக்கு SMS வந்து நார்மலா நம்ம போனை சென்டர் ஆயிடும் சார். இதுதான் ஒரு கான்செப்ட். நாங்க இதுல நாங்க ESP பதிலா Arduino யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரிலையபிலிட்டியா இருக்கும் சார். ஏன்னா Arduino வந்து பவர் எஃபிஷியன்சி எடுக்காது, ஈஸியா ஒர்க் ஆயிடும், போத் அனலாக் அந்த டிஜிட்டல் பின்ஸ்க்கு ஒர்க் ஆகும். இப்போ இந்த கேஸ் டிடெக்டர் வந்து சில கேஸ் டிடெக்டர் வந்து நமக்கு வந்து அனலாக்லயும் இருக்கு, டிஜிட்டல்லயும் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ற அந்த எஃபிஷியன்சியை பொறுத்து நம்ம இது மாதிரி மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது இதோட நான் செகண்ட் இயர் என்னோட பேர் நித்யா. நான் செகண்ட் இயர் ECE படிக்கிறேன். இது வந்து மல்டி சென்சார் பேஸ்டு கொலிஷன் அண்ட் இம்பாக்ட் டிடெக்ஷன் சிஸ்டம். இது வந்து ஆக்சிடென்ட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல யூஸ் பண்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து Arduino Uno, தென் இது 2 அல்ட்ராசோனிக் சவுண்ட் சென்சார், நெக்ஸ்ட் வைப்ரேஷன் சென்சார். இது வந்து MPU 6050 சென்சார். இந்த சென்சார்ல வந்து 2 காம்பினேஷன் ஆஃப் சென்சார் இருக்கு. ஒன்று வந்து ஆக்சிலரோமீட்டர், இன்னொன்று வந்து கேல்வனோமீட்டர். இது வந்து மோஸ்டா யூஸ் பண்றது வந்து ஆக்சிடென்ட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது வந்து GSM GPSMல அதுல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். I am Yamini, ECE டிபார்ட்மெண்ட். நான் இது வந்துட்டு மெட்டல் பாம் டிடெக்டர். இது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஆர்மிஸ்லாம் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ஸ்ல வந்துட்டு பாம்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த பாம்ஸ் வந்துட்டு முன்னாடியே டிடெக்ட் பண்ணிட்டு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுவோம் சார். அதனால நம்ம வந்துட்டு அங்க பாம் இருக்குன்றத டிடெக்ட் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து சேஃபா இருக்கலாம் அந்த ஏரியால இருந்து. இப்போ வந்துட்டு தொட்டு பாத்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும் பாருங்க. இது இங்க வந்து டிடெக்ட் ஆகுது. மாடியூல் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ரெயின் ட்ராப்ஸ் வந்துட்டு சென்ஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு வாப்பிங் பண்ணும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரெயின் ட்ராப் மாடியூல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை சென்ஸ் பண்றதுக்கு TCR 500 யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்க சிக்னலை வந்துட்டு ரெயின் ட்ராப் விழுந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னலை வந்துட்டு இங்க கன்வெர்ட் பண்ணும். இங்க இருக்கிற இது வந்துட்டு அனலாக் டு டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகும். அது கன்வெர்ட் ஆகிறதுனால நம்ம ESP மாடியூலுக்கு வந்துட்டு சிக்னல் பாஸ் ஆகும். அந்த சிக்னல் பாஸ் ஆகிறதுனால ட்ரிகரிங் நடக்கும். இதுதான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும். சப்போஸ் நம்ம ரெயின் ட்ராப்ஸ் விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்வாப்பிங் பண்ணும். இப்போ டிரைவிங்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்விட்ச் போடணும்னு இல்லை, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெயின் ட்ராப் விழுந்துச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு ஸ்வாப்பிங் பண்ணும்.